ஒட்டுமொத்த குழுவும் இணைஞ்சு இந்த விருது கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூ வெரி மச். அண்ட் சக்தி சார், கண்டிப்பா நீங்க அந்த படத்தை பத்தி பேசணும். ரொம்ப முக்கியமா விஷன் சினிமா ஹவுஸோட கொலாபரேட் பண்ணி வரக்கூடிய படம். உங்களுக்கு இந்த படத்துல பங்கா இருந்ததுன்னு எவ்வளவு பெருமையா இருக்கு? நிறைய பெருமையா இருக்கு. ஒரு படம் 50 நாள் தியேட்டர்ல ஓடுறதுங்கிறது இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தியா இருக்கும். இந்த 50வது நாள் ரன்னிங்ல இருக்கும்போது கிட்டத்தட்ட 52 தியேட்டர்கள்ல திரையரங்கள்ல இப்ப கரண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கிறது தான் ஸ்பெஷல். யூஸ்வலாவே என்ன பண்ணுவோம்னா ஒரு 35 நாள் படம் ஓடிடுச்சுன்னா ஒரு 4 தியேட்டர்ல பேசி எப்படியாச்சும் இந்த 50th டே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துங்க அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கும். பெரிய பெரிய வெற்றி படங்களுக்கு இதான் நடக்கும். என்ன ஒரு விஷயம்னா, நம்ம ஒரு தொழிலதிபர் படம் ப்ரொடியூஸ் பண்ண வர்றாரு. ஜென்ரலா பணத்தோட நிறைய தொழிலதிபர்கள் படம் பண்ண வந்துருவாங்க. வழக்கமா ஒரு படம் பண்ணுவாங்க, படம் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. பணத்தை மட்டும் எடுத்துட்டு வரல, கூட பேஷனையும் எடுத்துட்டு வந்தார் அருளானந்தன். டே 1ல ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே சொன்னாங்க. சும்மா ஜென்ரலா சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கும்போது நிறைய விஷயம் பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், நான் நிறைய புத்தகம் படிச்செல்லாம் உலகத்தை தெரிஞ்சுக்கல. நான் உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டது படங்கள் பார்த்து. ஒரு புத்தகம் படிக்கிறதும் ஒரு படம் பார்க்கறதும் ஒண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அன்னைக்கு தெரிஞ்சிச்சு சினிமாவை வேற வேற தொழில உள்ளவங்க எல்லாம் எந்த அளவு மிக நுட்பமா மிக கூர்மையா பாக்குறாங்க அப்படிங்கிறது. ஒரு படத்தை புத்தகமா நினைக்கக்கூடிய ஒரு தொழிலதிபரால மிகச்சிறந்த தயாரிப்பாளராக இருக்க முடியும். அந்த படம் இப்ப நம்ம என்னன்னா இந்த படம் ஒரு கான்பிடென்டோட ரிலீஸ் பண்ணியாச்சு. நான் ரிலீஸ் அன்னைக்கு முதல் நாள் வரைக்கும் அருளானந்தனோட சண்டை போட்டேன். ஒவ்வொரு தரமும் அந்த கான்பிடென்ட் கூட வேணாம், இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல சேட்டலைட் டிஜிட்டல் எதையுமே விற்காம நான் நேரடியா ரிலீஸ் பண்றேன். அப்ப கூட ஒரு ஓடிடி சேனல்ல இருந்து ஆஃபர் வருது. நான் முதல் நாள் நைட் சொல்றேன், நல்ல படம் எடுத்திருக்கோம், நல்ல டீம், மிக அழகா டெலிவர் ஆயிருக்கு. அது ஒரு விஷயம் மட்டுமே பத்தாது, இன்னைக்கு அதை தாண்டின எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நிறைய இருந்துருது. எத்தனையோ நல்ல படங்கள் முழுசா அதோட சக்சஸ டேஸ்ட் பண்ண முடியாம நிறைய போராட்டம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் அன்னைக்கு முதல் நாள் பிரீமியர் ஷோ அன்னைக்கு நைட்டு அருளானந்தன் நான் ஃபோர்ஸ் பண்றேன். இதுன்னு இல்ல, எனி ஒன் சேட்டலைட் டிஜிட்டல் இந்த படத்துக்கு ஒரு அப்ரோச் இருக்கு. இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஓடிடி சேட்டலைட் கேட்கறதுங்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இது என்னோட பார்ட் தமிழ்நாடு தேர்ட்டிகள் தான், நான் அதை பண்ணிட்டு போயிடலாம். புதுசா ஒரு டீம், இத்தனை புது டீம் உங்களை நம்பி படம் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் 10 டீம் படம் பண்ணுவாங்க. உங்களை மாதிரி ஒரு பேஷனேட்டான ப்ரொடியூசர்ஸ் ஒரு ப்ராஃபிட்டபிளோட ஒரு படத்தை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கர் பிரதர் 2 பேரும் தான் நின்று பேசிட்டே இருக்கோம். ஒரு பெரிய கான்பிடென்ட், அண்ணன் எனக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னாங்க. இந்த படத்து மேல ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அந்த படத்து மேல பேஷனா இருக்குது, இதெல்லாம் சாதாரணமான விஷயம். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு, இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ரிலீஸ் ஆகி அண்ணன் சொன்ன மாதிரியே அதுல இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, எந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியில இருந்தாங்கன்னா, நான் எல்லா ப்ரொடியூசரோடையும் போய் உட்காரும் பொழுதே ஒரு படத்தை எடுத்துட்டு வரும்போதே அவங்க என்ன கேட்பாங்கன்னா, ஒரு 400 தியேட்டர் போட்டுடலாமா அப்படின்னு கேட்கறாங்க. 400 தியேட்டர் போட்டுடலாம், அது ப்ரொடியூசருக்கோ அந்த பர்டிகுலர் டெக்னீஷியன் ஆர்டிஸ்டுக்கோ சப்போர்ட்டிவா இருக்குமானா இருக்காது. மினிமமான ஒரு தியேட்டர்ல இருந்து வேர்ட் ஆஃப் மவுத்ல படம் ரிப்போர்ட் ஆனதுக்கு பிறகு ஸ்ப்ரெட் ஆனாதான் பெட்டர். அந்த விதத்துல அவங்க எடுக்கும் போதே எனக்கு இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த தியேட்டர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தாங்க. படம் போட்டோம். அன்னைக்கு ஈவினிங் அடிஷனல் தியேட்டர்ஸ் வந்துச்சு, மறுநாள் அடிஷனல் தியேட்டர் வந்துச்சு, மறுநாள் அடிஷனல் தியேட்டர் வந்துச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஏதோ ஒரு டூர் போற ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி டோட்டல் டீமுமே என்ன பண்ணலாம் அந்த படத்துக்கு, ஃபர்தரா என்ன பண்ணலாம், படம் நல்லா போயிட்டு இருக்கு, இன்னும் என்ன பண்ணலாம்,
படம் நல்லா போயிட்டு இருக்குண்ணே. இல்ல ஆனா இந்த சனி ஞாயிறு வந்துருச்சுல்ல, அதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்ல. அப்போ நான் என்ன சொன்னேன், நிறைய செலவை கூட குறைச்சிக்கோங்க, டீம் வந்து எனர்ஜெட்டிக்கா இருக்கு. அவங்களுக்கு வந்து அந்த சக்சஸ டேஸ்ட் பண்றதுல வந்து எப்போதுமே ஒரு ஹீரோ, ஹீரோயின், டைரக்டர் எல்லாருக்குமே, டெக்னீஷியன் எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். படம் பார்த்துட்டு வெளில வர்ற ஆடியன்ஸ் வந்து அவ்வளவு ஹாப்பியா உள்ள வர்றாங்க. நீங்க தாராளமா என்ன பண்ணிடலாம்னா, டீமை வந்து தேட்டருக்கு போக சொல்லுங்க. அந்த சக்சஸ முழுசா அவங்களும் அனுபவிப்பாங்க, படத்துக்கும் பெரிய ப்ரொமோஷனா இருக்கும் அப்படின்னு. இது இந்த இது வந்து ஏதோ ஒரு நாள் 2 நாள் நடக்கும்னு நினைச்சேன். டெய்லி காலையில ஆனா ஸ்கூல் போற மாதிரி கிளம்பி எல்லா தியேட்டர்லயும். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இது எல்லா படத்துக்கும் பண்ண முடியாது, எல்லா படத்துக்கும் கிடைக்காது, எல்லா ஆர்டிஸ்ட் டெக்னீஷியனுக்கும் அது கிடைக்காது. ஏன்னா படம் பார்த்துட்டு அந்த ஆடியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்களோ அந்த சந்தோஷத்தோட வெளிப்பாடை தான் அந்த டீம் காட்டுவாங்க. அந்த டீம் வந்து இன்னைக்கு அதாவது வந்து 500 வெள்ளி விழாக்களுக்கு சமம். அந்த ஆடியன்ஸ் படம் பார்த்துட்டு வெளியில வந்து நம்ம ரியோ பிரதரை பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு பேசுனது, முத்தம் கொடுத்தது, டைரக்டரோட உட்கார்ந்து பேசுனது, இது எல்லாமே வந்து அவ்வளவு எனர்ஜி. இதையெல்லாம் தாண்டி அடுத்த ஒரு விஷயம், இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா, டியூஸ்டே ஆனானே அக்ஷத் ரெடி ஆயிடுவான். ஆனா இந்த வாரத்துக்கு எத்தனை தேட்டர் வந்து இந்த வாரம் நம்ம பிளான் பண்றதுன்னு, நம்ம எத்தனை தேட்டர் கேட்கிறோமோ அதை விட ஒரு 20 தேட்டர் எக்ஸ்ட்ரா ப்ரொடியூசர் கேட்பாரு அப்படின்னு. இந்த வாரம் 100 தேட்டர் போட்டுடலாம்னா அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல வாய்ஸ் மெசேஜ் வந்துடும், ஒரு 120 போட்டுடலாமா அப்படின்னு. என்னன்னா இதோட ரன் வந்து அதிகமா இருக்கிட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு தேட்டர்ல போட்டு முடிஞ்சதுக்கு பிறகு அதே ஊர்ல திருப்பி போடுறது வந்து சிரமமான விஷயம். ஏன்னா ஒரு படம் எடுத்து முடிச்சுட்டு அதுல இப்ப இதுக்கு வந்து டியூஸ்டேல இருந்தே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் எங்க டீம். இந்த படத்துல வந்து முக்கியமா என்னுடைய டீம் அண்ட் ஏரியா மேனேஜர்ஸ்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேன். 7 வாரமும் கிட்டத்தட்ட 100 சென்டர்களுக்கு குறையாம மேக்சிமம் டைம்ல 100 சென்டர்களுக்கு மேல 2வது வாரம் 3வது வாரத்துல 200 சென்டருக்கு போயிட்டு இருந்துச்சு. இதுல வந்து எந்தெந்த சென்டருங்கள்ல விடுபட்ட சென்டர், எந்தெந்த சென்டருங்கள்ல வந்து ரீரிலீஸ் பண்ண முடியும், இதோட லிஸ்ட வந்து ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஒர்க் பண்ணாங்க. இந்த சென்டர் தான் விடுபட்டு இருக்கு, இந்த சென்டருங்கள்ல 2 சென்டர் இருக்கு, இதுல இந்த ரிலீஸ் படம் ஒண்ணு விடுவோம், நம்ம இந்த தேட்டரை டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு டியூஸ்டேல இருந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடும். ரொம்ப நேரம் பேசிட்டு டியூஸ்டேல இருந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு கவுண்ட் போடுவோம். அந்த கவுண்ட் போட்டதுக்கு பிறகு அருளானந்தன் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுவார், இன்னொரு 20 தேட்டர் சேர்த்து கிடைக்குமா. அப்போ வந்து என்னன்னா, ஆக்சுவலா என்னன்னா அது அவரோட நேரமா அந்த சினிமாவோட நம்ம சினிமா வந்து அதை எடுத்துக்கிட்டான்னு தெரியல. பாத்தீங்கன்னா திடீர்னு வந்த ஒரு படம் வந்து சுமாரா போகும், உடனே மறுநாள் அந்த தேட்டருங்களை மாத்திட்டு இதை தேடுறதுக்கு ரெடி ஆவாங்க. இது என்னாச்சுன்னா ஒரு மாதிரி டீமாவே எனர்ஜி ஆயிட்டாங்க. ஓகே, இந்த படத்தோட ரிப்போர்ட் கம்மியா இருக்கு, இந்த இடத்துல இந்த தேட்டர் பாயிண்ட் பண்ணா அடுத்தது மறுபடியும் தேட்டர்ல போட்டுடலாம் அப்படின்னு ஒரு ட்ரீம் ரன் மாதிரி இந்த ஜோவுக்கு வந்து அவ்வளோ அழகா மேக்சிமம் தேட்டர் எப்படி கிடைச்சு. இப்ப வந்து தேட்டர் கிடைக்கல, ஒரு வாரத்துக்கு மேல எங்க தேட்டர் போகுது, பல விஷயங்களை உடைச்சிருக்கு. ரொம்ப உடக்கமா, ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாம. ஜோங்கிற படம் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் கிடையாதுங்க. இண்டஸ்ட்ரி பூரா புரட்டி போட்டுடுச்சு, வசூல்ல குவிச்சிருச்சு அப்படின்னு தயாரிப்பாளரும் சொல்லல, டீமும் சொல்லல. ஆனா இந்த படம் என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னா சைலண்டா சம்பவம் பண்ணுச்சு. எனக்கு அவ்வளவு சந்தோஷம். கம்ப்ளீட் யூத் டீம், அதை விட வந்து ஒரு டீமாவே நம்ம உருகி கொடுத்த நம்ம சித்து பிரதரா இருக்கட்டும், டைரக்டரா இருக்கட்டும், ஹீரோயின் அத்தனை பேரும், ஏகன் பிரதர் அடுத்த படத்தோட ஹீரோ, அவங்க இந்த கம்பெனியோட அடுத்த பட ஹீரோ, அவரோட சன்னு, ஏன்னா பேஷனேட்டா வேலை பார்த்தாங்க. இந்த படத்தோட வெற்றி இந்த படத்துக்கானது தாண்டி இந்த படத்துல ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தவங்களோட பேஷனை சம்பந்தப்பட்டது. இந்த பேஷன்ல மட்டும் தொடர்ச்சியா யாரு படம் பண்ணாலும் வெற்றி படம் பண்ணணும்னா ஒரே தமிழ் தான். அந்த வந்து அதுக்கு வந்து ஒரே ஒரு சீக்கிரம் தான், ஜோ டீம் மாதிரி பாசிட்டிவா எனர்ஜியா உண்மையா வேலை பாருங்க, வெற்றி கிடைக்கும். நன்றி. ஜோவினுடைய சம்பவத்தை
அவர் சொல்லும் போதே நம்மளால அந்த எமோஷனை ஃபீல் பண்ண முடிஞ்சது. நிறைய பேர் அங்க சிரிச்சுட்டு அவ்வளவு தூரம் அதை ரெமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் பிரிங்கிங் தட் பேக் சார். தேங்க்யூ வெரி மச்.